நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரதிபாமா, என்ன வீல் சேர்ல வந்திருக்கீங்க? பிரதிபாமா, எங்களால காப்பாத்த முடியல. நீங்க நடந்து வருவீங்கன்னு நினைச்சேன். என்னம்மா இப்படி? சுஜா, சரி சுஜா, அழாத. நீ உன் டியூட்டி ஆரம்பி. அஞ்சனா, என்ன மாமா? ஒரு சோக செய்தியை சொல்லதாமா வந்தேன். பிரதீபா அம்மாவுக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? இது சோக செய்தியா மாமா? நான் பயந்தே போயிட்டேன். அவங்களோட எல்லா நோயும் குணமாகி வர்றத நான் எவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? வந்துட்டாங்க. அஞ்சனா, நாம ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல. நீ ஏகப்பட்ட கனவு கண்டம்மா, எதுவும் நடக்கல. போன மாதிரியே தான் வந்திருக்காங்க. எந்த அசைவும் இல்லம்மா. ஆமாம்மா, திரும்பவும் வீல் சேர் தான். இனி வாழ்க்கை முழுக்க இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல கடவுள் கருணை மழை பொழிவாரு, சில நேரங்கள்ல கொடூரமா நடந்துக்கிறாரு. ஆக்சுவலி பிரதிபாவுக்கு இப்படி எந்த ஒரு சேஞ்சுமே வராதது எங்களை ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சு. ரியலி இட்ஸ் a great tragedy. ஆனா இங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது இப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. இந்த மாதிரி பல கேசஸ் காப்பாத்தி இருக்கோன்னு தான் சொன்னாங்க. மேடம், ஆனா சில கேசஸ் நீங்க பிரதீபாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. இவ ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் நிறைய பணம் செலவு பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் எங்களுக்கு தரவே இல்லையே. ஆஹா, மிஸ்டர் ஐசக் பெரிய ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருந்தாரு. அவர் அதை கொடுக்கவே இல்லையே. அது என்னோட பிரச்சனை இல்ல. அவரும் உங்க கூட ஒர்க் பண்றவர் தானே. அவரை நம்பிதான் நான் பணத்தை கொடுத்தேன். நீங்க கூட்டிட்டு போனப்போ நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? பிரதீபா இங்க திரும்ப வரும்போது மறுபடியும் டான்ஸ் ஆடுற பிரதீபாவா வரணும்னு சொன்னா இல்லையா? என் புருஷனோட கூட பிறந்த தங்கச்சி இவ. பிரதீபாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளவு கோடி வேணாலும் நான் செலவு பண்ணுவேன். உங்க சேரிட்டி சொசைட்டிய நான் நம்பினது தப்பு இல்ல. இதுக்கெல்லாம் பிரதிபா ஒரு நாள் உடம்பு சரியாகி பதில் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஆழமான அன்பு இருக்குல்ல. பிரதிபா, நான் கிளம்புறேன்.
மேடம் நான் கிளம்புறேன். ராஜேஸ்வரி, இங்க பிரதீபா அனுப்புன 2 கிஃப்ட்ஸ் வந்துச்சு. அது எப்படி? எங்களுக்கு எதுவும் தெரியாதே. வரேங்க. ஓகே. சுஜா, பிரதீபாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. பிரதீபாமா, பிரதீபாமா, பரவாயில்ல. அஞ்சனா, அஞ்சனா, எழுந்துரு, எழுந்து. சுஜா, நீ கூட்டிட்டு போ. அஞ்சனா, உன்னோட வேதனை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உனக்கு தான் தெரியுமே, இந்த உலகத்தோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை பிரதீபாவுக்கு கொடுக்கணும்னு தானே நான் அனுப்பி வச்சேன். இதுக்கு மேலையும் எவ்வளவு செலவானாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். இங்க பாரு, அனு எங்கம்மா? தூங்குறா. நீ வா, கர்ப்பிணிகளுக்கு பிடிச்ச பலகாரத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வாமா. என்னோட வேலை காலையில ரூம் ஓபன் பண்ணி க்ளீன் பண்றதுதான். இந்த ரூமுக்குள்ள வரும்போது நீங்க இங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நீங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க முழுசா குணமாயி வருவீங்கன்னு தான் தினமும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க நிறைய விஷயம் நடந்துச்சு. அஞ்சனாவை மனு சார் கூட்டிட்டு வந்தாரு. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அத அலினான்னு ஒரு பொண்ணு வந்து கெடுக்கலான்னு பார்த்தா. ஆனா அஞ்சனாவல காலி பண்ணிட்டா. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க பாட்டி ஆக போறீங்க. அஞ்சனா இப்போ கர்ப்பமா இருக்கா. எனக்கும் தெரியும். ஒருவேளை எனக்கே தோணி இருக்குமோ? ஆனா எனக்கே குரல் கேட்டுச்சே. என்னோட பிரம்மே அதான் இருக்கும். யாரோ பேசின மாதிரி இருந்துச்சே. பிரதிபாமாவோட குரல் வேற எனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை கூட கேட்டதில்ல. ஒருவேளை வெளியில இருந்து யாராவது என்ன கிண்டல் பண்றாங்களோ? யாரா இருக்கும்? நான் தான். வெளியிலயும் யாரும் இல்ல. ஒருவேளை என்ன பார்த்த உடனே மறைஞ்சிருப்பாங்களோ? அண்ணா வாங்க. நான் போய் குடிக்க பால் எடுத்துட்டு வரேன். இப்படி நீ திரும்பி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நீ ஆரோக்கியமா திரும்பி வந்தா தரலான்னு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். ஆனா இப்படி இருக்கவகிட்ட அதை கொடுக்க முடியாது. யாராவது தட்டி பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நீ இப்ப வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்தது மகனை காலேஜ்ல படிக்க வைக்க அட்மிஷன் வாங்க தான். மேடம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவனை நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல? சின்ன வயசுல பார்த்திருப்ப. இனிமே இந்த டவுனுக்கு தான் வரப்போறான். ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. பையனுக்காக மேடம் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. நான் இங்க ரகசியமா பல விசாரணைங்க நடத்த வேண்டியிருக்கு. இல்லைன்னா நான் உங்க பையனை என் கூடவே தங்க வச்சிருப்பேன். சோனாவும் அதே காலேஜில் தான் படிக்கிறாளாம். என் பையன் வரும்போது நான் கூட்டிட்டு வரேன். சரி, நான் கிளம்புறேன். பால் ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். பயங்கரமா பசிக்குதே. ஐயோ, பால் கீழே கொட்டிடுச்சா? ஆனா பால் கீழே எங்கேயுமே சிந்தலையே. இங்க ஏதாவது குட்டிச்சாத்தான் வந்துருச்சா? எங்க அம்மா சின்ன வயசுல குட்டிச்சாத்தானை பத்தி சொல்லுவாங்க. அதுங்க இந்த மாதிரி எதையாவது எடுத்துட்டு போயிடுமா? சரி, நான் போய் இன்னொரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரேன். வா. பிரதீபா அம்மாவை பாத்தீங்களா? இல்லையே, வந்துட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க. பார்க்கணும். நீ இனிமே அதுக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கு. ஒன்று போனா இன்னொன்று வருது. ஆமா, பிரதீபா அம்மா எழுந்து நடப்பாங்கன்னு நான் நினைச்சேன். மோனு, ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூர்ந்து கவனிச்சேன். ஆனா அம்மா கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இனிமே என்ன இருக்குன்னு நினைச்சிருப்பாங்களோ? அத்தைய கூட்டிக்கிட்டு போன சேரிட்டபிள் சொசைட்டி பணம் பறிக்கிற கும்பலான்னு தெரியலையே. இப்படிலாம் பண்ணுவாங்களா? உலகம் முழுக்க இப்ப ஃப்ராடுங்க தானே இருக்காங்க. வேலை செய்யாம பணம் சம்பாதிக்கிறாங்க. சரி விடு, நம்ம வேற ஆப்ஷன் பார்க்கலாம். அவங்கள தனியா அனுப்புனதும் சரியே இல்ல. அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டாங்க?
அம்மா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தானே பண்ணுவாங்க. ஆமா, நீ அம்மாவை போற விஷயம் அத்தைக்கு தெரியுமா? இல்ல, நான் சொல்லல. சொல்லணும். அப்போ நீ அந்த எக்ஸ்பிரஷனை வாட்ச் பண்ணணும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அச்சோ, அனு பாப்பா விஷயத்துல நீ ரொம்ப சீரியஸா இருக்கியா? ஆமா. இல்ல, நாளைக்கு அது பெரிய சிக்கலை உண்டாக்கலாம். அப்படி ஏதாவது வந்தா அதை நம்ம பாத்துக்கலாம். நீங்க என் கூடவே இருக்கணும். ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன். அது உனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அவளை நீ நேசிக்கிற மாதிரி என்னால நேசிக்க முடியாது. அவளை நீங்க வெறுக்காம இருந்தா போதும். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். பிரதீபா அம்மாவை பார்க்கலையா? அது அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம். அமெரிக்கா டீம் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏமா, உனக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? கர்ப்பிணிங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பிரதீபா அம்மா. பிரதீபா அம்மா, இது உண்மையா இருக்குமா? உண்மையா இருக்கணும் கடவுளே. அப்போ உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிங்களா? நான் மெசேஜ் பார்த்துட்டேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு யார் சொன்னா? நீங்க என்னையும் ஏமாத்துறீங்களா? அப்படின்னா எழுதலாம் முடியும் தானே? கொஞ்சம் கையை தூக்குங்க. மக சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? போன் எங்க? மெசேஜ் எதுவுமே காணுமே. அப்படின்னா யாரும் என்னை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க பாட்டி ஆக போறீங்க. எல்லாம் எனக்கு எப்பவோ தெரியுமா. இன்னும் 3 மாசம் ஆகல. அந்த கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. நான் போயிட்டு வரேன். முதல்ல என் மக கிட்டதான் எல்லா உண்மையையும் சொல்லணும். 2 நாள் ஆகட்டும். ஒரு யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். சுஜா, பிரதீபா அம்மா எந்த மாற்றமோ இல்லாம திரும்ப வந்திருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிற? அவங்களுக்கு குணமாகல, அவ்வளவுதான். இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மையை மட்டுமே பேசி பழகிட்டேன்டி. மேடத்துக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. உடம்பு சரியாக கூடாதுன்னு தான் அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. சாரதாக்கா, வேண்டாம். உண்மையை சொல்லும் போது அதை பத்தி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ஒரே ஒரு கேள்விமா, எதுக்காக பிரதீபா மேடத்தை தனியா அனுப்புனாங்க? இவ்வளவு நாள் நீ தானே பாத்துட்டு இருந்த, உன்னையே அனுப்பல. அதுக்கு அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீடு சொத்து எல்லாம் பிரதீபா மேடத்தோடது தானே. அப்படின்னு யார் சொன்னா? அது யாராவது சொல்லணுமா? அப்படிதான் இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மைடி.
இப்போ பிரதீபா மேடம் நார்மல் ஆயிட்டா மல்லிகா மேடம் அவுட் ஆயிடுவாங்க. அப்படி நடந்தா நான் பிரதீபா மேடம் பக்கம் போயிடுவேன். ம். அக்கா எந்த சைட பத்தி சொல்றாங்க? இந்த வீட்ல யாரும் யார் சைட்லயும் இருக்க கூடாதுன்னு சொன்னேன். நமக்கு எல்லாருமே வேணும்ல. ஆமா, உண்மையை மட்டுமே பேசுறவங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சாரதா ஆண்டி பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. அனுச்செல்லோ, முகத்தை பார்த்தாலே தெரியுது. இல்லடா, சாரதாக்கா பாவம். சுஜா அது ஆண்டி, கொதிச்சிருச்சா? நான் ஹெல்ப் பண்ணணுமா? காய்கறி வெட்ட போறியா? ம். இதெல்லாம் கத்துக்கிற வயசு இன்னும் உனக்கு வரல, சரியா? நீ பால் குடிக்கிறியாமா? இப்பதான் நான் அப்புறமா குடிக்கிறேன். ஸ்கூல் போகும்போது குடிக்கிறேன். சாரதாக்கா நல்லா பொய் சொல்றா. பால் குடிக்கவே மாட்டான். ஏய், கேடி. உனக்கு பால் பிடிக்காதா? உனக்கு என்னாச்சு சுஜா? கிச்சன்ல இருந்த கொலவி கூட்டத்தை தான் நான் அப்பவே கழிச்சிட்டேனே. அப்புறம் எப்படி உன்னை கொட்டுச்சு? விஷயமே ஷாஜி தான். ஓஹோ, அதுதான் விஷயமா? உனக்கு பிடிக்கலனா வேண்டான்னு சொல்லிடலாம். அவருக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே. சுஜா, சண்டை நடக்கும்போது குறுக்க போனா நமக்கும் அடி விழதான் செய்யும். அத போய் குறை சொல்ல முடியுமா என்ன? இங்க பாரு, நான் பேசுற அண்ணங்கிட்ட. அனுமா, நாம பாட்டிக்கு டீ கொண்டு போய் கொடுக்கலாமா? பாட்டிக்கு நான் குடுக்கறேன். என்கிட்ட கொடுங்க. அஷோ, வேண்டாம் வேண்டாம், நீ கீழே போட்டு உடைச்சிருவேன். நான் கேரி பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க. கீழே போடாம எடுத்துட்டு போகணும். கைய காட்டு. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. பத்திரமா எடுத்துட்டு போ. பார்த்து மெதுவா போகணும். மெதுவா? போ. ஐயோ அஞ்சனா, அவ கிளாஸ் கீழே போட்டு உடைச்சிட்டு போறா. உடைஞ்சா உடையட்டும். இப்படித்தானே அவ கத்துக்க முடியும். கிச்சன் பக்கமே வராத பொண்ணா வளர வேண்டாம். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதை இங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒத்துக்க வைப்பேன். தேயில சுமந்து வளர்ந்த அஞ்சனாவோட பொண்ணு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வளரணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.